செல்வ வளம் பெருக கடன் தீர ராகு காலத்தில் விளக்கேற்றி பூஜை. செவ்வாய்க்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜை சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் அந்த தினத்தில் ராகுவோடு இணைந்து செவ்வாயும் அம்பிகையை மங்கள சண்டிகையாக வணங்குகிறார். இதனால் கூடுதல் பலன் கிடைக்கும். ராகு கால துர்க்கை பூஜையை கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவதுதான் நல்லது. ராகு கால பூஜை செய்பவர்கள் பூஜை முடியும் வரை விரதம் அனுஷ்டிப்பது நன்மை தரும். முடியாதவர்கள் சிறிது பால், பழம் சாப்பிடலாம். துர்க்கைக்கு அரளி பூ பிடித்தமானது. ராகு கால பூஜைக்கு செவ்வரளி மற்றும் மஞ்சள் நிற பூக்களை பயன்படுத்துங்கள். தெரிந்த துர்க்கி துதிகளைச் சொல்லுங்கள். தயிர் சாதம், பால் பாயாசம் என நம்மால் இயன்ற நிவேதனங்களோடு எலுமிச்சை ஜூஸ் நைவேத்தியம் செய்யுங்கள். பிரசாதங்களோடு இயன்ற மங்கள பொருட்களை பெண்களுக்கு கொடுத்து நீங்களும் பிரசாதம் சாப்பிடுங்கள். பொருள் சேரும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்யும் வழிபாட்டினால் தீராத நோய்களின் தாக்கம் குறையும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் திருமணத்தடை, முன்னேற்றத்தடை, கடன் பிரச்சினைகள், சகோதரர்களிடையே ஒற்றுமையின்மை, வீடு, மனை தொடர்பான பிரச்சினைகள், விபத்து பாதிப்புகள் ஆகியவை நீங்கச் செய்யும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.